குலதெய்வம் என்ன குலதெய்வத்தை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காருன்னு நினப்பீங்க. குலதெய்வம் தான் நமக்கு முக்கியம். கூட இருக்கிறது தான் கொலை. கொலை என்றால் வயிறு. நம்ம வயிறு வழி வம்சாவளியராக வந்தவர்கள் மட்டுமே குலதெய்வம் என்பது ஐதீகம். நமக்கு வரக்கூடிய ஆபத்துகளை நிறைய பேர் நீங்கள் ஆபத்துகளை சந்திச்சிருப்பீங்க. ஒரு பைக்கில் போய்கிட்டு இருப்பீங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருவீங்க. விழுந்ததுக்கப்புறம் அடியே பட்டிருக்காது. ஐயோ அடியே படலையே, பரவாயில்ல தப்பிச்சிட்டேன், யாரும் பார்க்கலப்பா, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, லேசான சின்ன சின்ன காயங்கள் அப்படி. ஆனால் பெரிய அளவில் வரக்கூடிய பாதிப்பை இந்த குலசாமியானது என்ன பண்ணுதுன்னா உங்களை பிடிச்சி வச்சிருது. பிடிச்சி வச்சு அங்கே கீழே நீங்கள் விழுந்துடுறீங்க. விழுந்ததுக்கப்புறம் அந்த வரக்கூடிய விபத்தை உடனே பெரிய அளவில் வர்றதை சின்னதாக காமிச்சு சும்மா தான் பைக்கு சாயும், ஆனால் அடிப்படாது. இல்லை பைக்குக்கு அடியும் எனக்கு எந்த அடியில் பாடம், கொஞ்சம் பைக்கு தான் அடி அடிப்பாங்க. இது அத்தனையுமே காப்பாற்றுறது யாருன்னா குலதெய்வம் தான். இந்த குலதெய்வம் நம்மளை சுற்றிக்கிட்டே இருக்கும், கட்டாயமாக வச்சுட்டு அது சுற்றிக்கிட்டு இருக்க பட்சத்தில் அதை நம்ம முதல்ல கவனிக்கணும். அதை நம்ம கவனிக்கணும். நம்ம கூட இருக்கவங்களுக்கு நம்ம என்னென்ன செய்கிறோமோ, தேவையான சாப்பாடு, தேவையான இது செஞ்சு கொடுக்குற மாதிரி குலதெய்வத்தையும் நம்ம வழிபாடு செய்யணும். அதுக்கு தேவையான படையல்கள், பூஜை புனஸ்காரங்கள், பலிபீடங்கள் இருந்துச்சுன்னா பலிபீடங்கள் அத்தனையுமே செய்தால் மட்டுமே குலதெய்வம் வரக்கூடிய இரத்த ஆபத்துக்கள், விபத்துக்கள்லேருந்து நம்மளை காப்பாற்ற முடியும். விபத்துக்கள்லேருந்து காப்பாற்றக்கூடிய ஒரே தன்மை குலதெய்வத்துக்கு மட்டுமே உண்டு. வேறு எந்த ஒரு தெய்வத்தையாலும் விபத்துக்கள்லேருந்து காப்பாற்ற முடியாது. நமக்கு அது விபத்து வரப்போகுதுன்னு தெரிஞ்சே முன்னக்கூட்டியே நமக்கு வரும். ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கீங்க, ஒரு அமானுஷமான இடம், ஒரு இருள் சூழ்ந்த இடத்துல நீங்கள் போய்கிட்டு இருக்கீங்க, திடீர்னு உங்கள் உடம்பு புல்ல அரிச்சுக்கிட்டு பயங்கரமான விஷயங்கள் உங்களுக்கு தோணும். அந்த டயத்தில் தோணையில் என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வம் அந்த இடத்துல உங்களை கிராஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அந்த டயத்துக்கு வரும். இப்போ நமக்கு என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறது யாராலையும் கணிக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கிறீங்க, யாராலையும் கணிக்க முடியாது. நாளைக்கு எனக்கு என்ன நடக்க போகிறதுன்னு கூட கணிப்பு, ஆனால் குலதெய்வம் கணிக்க முடியும். சாஸ்திரத்தில் இவங்க இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கி இத்தனை மணிக்கு அக்யூரேட்டாக என்ன நடக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது, யாராலையுமே சொல்ல முடியாது. ஆனால் சாஸ்திர ரீதியாக இவங்க இப்படி வாழ்வாங்க, இப்படி விபத்துகள், இப்போ சொல்கிறேன் விபத்துகள் இருக்கும், எல்லாத்துக்குமே இருக்குது. அந்த விபத்துகள் இருக்கும் அப்படின்னு ஜாதகத்தில் போட்டோம்னா குலதெய்வ ஸ்ட்ராங்காக வழிபட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. கட்டாயமாக எந்த பிரச்சனையும் இல்லை. நமக்கு வரக்கூடிய ஆபத்துக்களை முன்ன போய் காப்பாற்றக்கூடிய ஒரே தெய்வம் குலதெய்வம். அந்த கூட இருக்கக்கூடிய குலதெய்வத்தை நம்ம எவ்வளோக்குள்ள கவனித்து அதுக்கு தேவையானதை நம்ம பண்ணி கொடுக்குறோமோ. இப்போ ஒரு நண்பர் இருக்கார், அவருக்கு நீங்கள் தேவையானதை பண்ணி கொடுத்தா தானே அவர் உங்கள் கூட இருப்பார். நீங்கள் அவரை கண்டுக்கிடாமல் இருந்தால் அவர் மட்டுமே உங்களுக்கு நன்மையை செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னா அது சரி வராது. அதுக்கு சரி வராத பட்சத்தில் நீங்கள் கட்டாயமாக கூட இருக்கக்கூடிய நம்ம மூதாதையர்களான நம்ம குலதெய்வத்தை தேவையான பூஜை புனஸ்காரங்களை பண்ணி கட்டாயமாக வழிபடுங்க. உங்கள் வரக்கூடிய விபத்திலிருந்து கண்டிப்பாக உங்களை காப்பாற்றும். அதிகமான விபத்து உயிர்த்தத்துகள் இருக்கும் பட்சத்தில் உங்களை சிறு சிறு காயங்களுடன் அது நம்மளை காப்பாற்றி கொடுக்கும் என்பது எந்த விதமான அச்சமும் இல்லை. நண்பர்களே, நீங்கள் அதிகமாக குலதெய்வம் வழிபடுவது உங்கள் குறைகள் தீரும் என்பதே என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.